ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இஞ்சி டீ அதாவது ஜிஞ்சர் டீ எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு பாத்திரத்தை அது மேலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதில் 1/2 லிட்டர் பாலை நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். லைட்டாக சிம்மில் வச்சு அதை கொதிக்க விட்டுட்டே இருங்க. இப்போ நீங்கள் அதில் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் 2 கிளாஸ் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி டீ தான் போட போகிறோம். அதுக்காக ஒரு சிறிய துண்டை இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை தோல் சீவி ஒரு உரலில் போட்டுக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 2யும் ஒன்றா தேய்ச்சி நச்சு எடுத்துக்கோங்க. நச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகும். இப்போ நீங்கள் அதை இந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் தேயிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் தேயிலை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. பால் கொதிச்சு வரும்போது நீங்கள் தேயிலை ஆட் பண்ணிக்க, அதுதான் பெட்ரு. பால் நல்லா கொதிச்சு வரும்போது ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அது நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து தேயிலை அதில் மிக்ஸ் ஆகும். அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு இப்போ கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ 1 போட்டுக்கோங்க, 2 போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஃபில்டரை வச்சு நான் டீயை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடுதேன். நான் ஃபில்டர் பண்ணி நாங்கள் அழகாக எடுத்துட்டோம். உண்மையிலே டீ நல்லாயிருக்கு. இப்போ நம்ம சீனி போட்டதுனால நான் இன்னொரு கிளாஸ் வச்சு அதை ஆற்றி எடுத்துக்கிடுதேன். 2யுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற்றி எடுத்துக்கோங்க. அப்படி ஆற்றி எடுத்த பிறகு எனக்கு கப்பன் சாஸில் குடிக்கணும்னு ஆசை, அதனால் நான் கப்பன் சாஸை ஊற்றிக்கிட்டேன். அதுக்குன்னு நான் டீயை குடித்து பார்த்தேன். உண்மையிலே டீ டேஸ்ட் வேறு லெவல், சூப்பர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது